முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் கண்டுபிடித்திருக்கிறார் என்றும், கத்துக்குட்டிகளும் தற்குறிகளும் அமைச்சரானால் ஒரு பிரச்சினை எப்படி சிக்கலுக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதற்கு உதாரணம்தான் நிர்மல்குமாரின் பேட்டியாகும் என்று தெரிவித்துள்ளது. காவிரி பிரச்சினை என்றால் என்னவென்றே தெரியாமல் நிர்மல்குமார் நித்தமும் உளறிக் கொண்டிருக்கிறார். கர்நாடகாவிடம் காவிரி உரிமையை நிலைநாட்டும் முதுகெலும்பு இன்றைய விஜய் அரசுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அவர்களது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிதானே கர்நாடகாவை ஆள்கிறது. ராகுல் காந்தியை வைத்து பேச வேண்டியதுதானே. இங்கே தண்டத்துக்கு 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வைத்துள்ளீர்களே, அவர்களை கர்நாடக அரசிடம் பேச வைக்க வேண்டியதுதானே என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகாவிடம் உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை என்றால் பிரச்சனையை ஒன்றிய அரசின் முன்னால் வைத்து பஞ்சாயத்து செய்ய சொல்லும் துணிச்சலாவது இருக்கிறதா என்றால் அதுவும் விஜய் அரசுக்கு இல்லை. டெல்லி என்றாலே கிளி பிடிக்கிறது. ஒரு பக்கம் கரூரில் 41 பேரை கொலை செய்த வழக்கை சிபிஐ வைத்துள்ளது. இன்னொரு பக்கம் வருமான வரி வழக்குகள், கார் இறக்குமதி வழக்குகள். அதனால் பாஜகவையும் பகைத்துக் கொள்ள முடியாது. வழக்கம் போல படம் காட்ட நினைத்தார் விஜய். கர்நாடகாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதாக நாடகம் நடத்தி அணைக்கட்டுகளை பார்வையிடுவதைப் போல ரீல்ஸ் எடுக்க திட்டமிட்டார். இந்த கோமாளித்தனம் நடக்கப் போவதை முதலிலேயே தெரிந்து கொண்டு எச்சரிக்கை மணி ஒலித்தார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். கர்நாடகம் செல்வதால் எந்த பயனும் இல்லை என்று உழவர் பெருமக்களும் ஒப்புக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல மாட்டிக்கொண்ட தாவேக அரசு இப்போது மழுப்புகிறது. தற்போதைய நிலையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் செல்வதற்கான திட்டம் ஏதுமில்லை என்று சொல்கிறார் நிர்மல்குமார். இதில் உண்மை என்ன என்பதை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அம்பலப்படுத்திவிட்டார். கர்நாடகம் வர இருப்பதாக தமிழ்நாட்டிலிருந்துதான் முதல் தகவல் வந்தது என்று சொல்லியிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர். இதன் மூலமாக விஜய் ஆட்சி சொல்வது பொய் என தெரிந்துவிட்டது. காவிரி பிரச்சினை ஒரு கட்சியின் பிரச்சினை அல்ல, அது தமிழ்நாட்டின் பிரச்சினை. எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஓரணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும். மாறாக திமுகவை விமர்சிப்பதை மட்டுமே தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் செய்து வருகிறார். அவருக்கு காவிரி பிரச்சனை என்றால் என்ன என்றே தெரியவில்லை. பிரதமர் வி.பி. சிங் அமைத்த காவிரி நடுவர் மன்றமும் தெரியவில்லை. பிரதமர் வாஜ்பாய் அமைத்த காவிரி கண்காணிப்பு ஆணையமும் தெரியவில்லை. இந்த இரண்டையும் 2 பிரதமர்கள் மூலமாக செய்ய வைத்தவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. 1990 முதல் காவிரியில் தண்ணீர் வர நடுவர் மன்றமும் கண்காணிப்பு ஆணையமும் தான் காரணம். ஆனால் பிரச்சனையே கலைஞரால் தான் என்று கம்பி கட்டுகிறார் நிர்மல்குமார். தனது ஆட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வழக்கம் போல திசை திருப்பவே தாவேக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. இந்த சண்டையை ரசிக்கிறது கர்நாடகம். கர்நாடக அரசும் அரசியல் தலைவர்களும் தங்கள் மாநிலத்தின் நிலைப்பாட்டை ஓரணியாக நின்று காட்டுகிறார்கள். அங்கு காங்கிரசும் ஒன்றுதான், பாஜகவும் ஒன்றுதான். அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையை நிலைநாட்டுகிறார்கள். கர்நாடக மாநில எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் நடக்கிறது. அனைத்து கட்சி எம்பிக்களும் வந்துவிட்டார்கள். மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சரும் இருக்கிறார். ஒன்றியத்தை ஆளும் பாஜக அமைச்சர்களும் அங்கு உட்கார்ந்துள்ளார்கள். நேற்று கூட பெங்களூருவில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து அதில் ஒன்று விடாமல் எல்லா கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஒருமித்த கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளனர். இதை பார்த்தாவது கற்றுக்கொள்ள வேண்டாமா தாவேக அரசு? தமிழ்நாட்டின் ஒற்றுமையை கெடுத்த நிர்மல்குமார் கர்நாடக முதலமைச்சரே திமுக பேச்சைத்தான் கேட்பார் என்று சொல்வதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். தான் சொல்லும் சொல்லுக்கு என்ன பொருள் என்றே தெரியாதவர்தான் இப்படியெல்லாம் பேசுவார். வாய்க்கு வந்ததை உளறுவது என்று இதற்கு பெயர். இதை ராகுல் காந்திக்கு கடிதமாக எழுதுவாரா விஜய்? காவிரி பிரச்சனையை இதைவிட மோசமாக யாரும் கையாள முடியாது. இந்த மாதிரியான உளறுவாய்களிடம் ஆட்சி சிக்கி இருப்பதுதான் வேதனையிலும் வேதனையாகும் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.